வணக்கம். 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் கொடுக்கும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்களிடம் சில பக்குவத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். பயணம் செய்யும்போது மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். உயரமான தளங்கள், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அனைவரிடம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். மிருக சீரிசம் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து காரியமும் நிறைவேறும். சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தால் போதும். மற்றபடி அனைத்து காரியமும் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி நிறைவேறும். தொழில் அபிவிருத்தி அடையும். மேலோர் அனைவர் இடத்தில் இருந்தும் நன்மையும் பாராட்டுதலும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் மற்றும் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். திருவாதிரை நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாள். புனர்பூச நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியம் வெற்றி அடையும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கட்டங்களும் விலகும். தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும், மேலோர்களுடைய ஆதரவும், முன்னோர்களுடைய ஆட்சியும், குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கடாட்சமும், சித்தர்கள் ரிஷிகளுடைய பரிபூர்ண அருள் கடாட்சமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுடைய நாள். தெய்வீக அமைப்பில் ஈடுபட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது உங்களுடைய மன உற்சாகமும் சாந்தமும் சந்தோஷமும் அடையும். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பூசம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் எண்ணங்கள் ஈடேறுதலும் நடக்கும். ஆயிலிய நட்சத்திரம் சங்கடங்கள் விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.